புதுச்சேரி புதுநகர் பகுதியில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதை தடுப்பதற்காக 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளை மேற்கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் கழிவறையில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் புறநகர் பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை தலைவர் பொறியாளர் தீனதயாளனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் தீனதயாளன் இப்பிரச்சினை குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் முதற்கட்டமாக 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் நச்சுவாயு வெளியேறுவதை தடுக்கும் பணிகளை மேற்கொள்ள அரசாணை பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். டாய்லெட் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இருந்து அதான் பண்ணணும். மற்றபடி சிமல் வந்து 2 கோடி ப்ராஜெக்ட் டேக்ஸ் ஆயிடுச்சு. டெண்டர் வச்சு நாங்கள் வச்சிடறோம். அதுக்கு டெண்டர் நீ நாளைக்குள்ள நாங்கள் ஃப்ளோட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து வேஸ்ட் வாட்டர் அதிகமாக போயிடுது. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் இப்போ சிஎம் நான் ப்ரீட் பண்ணிட்டேன். நம்ம எல்லப்பிள்ளச்சாவடி சர்க்கிள் ஓட்டு ஏற்ற மாதிரி ஒரு பம்பு சேர்த்தோம் இல்லையா, அங்கேருந்து இப்போ புதுசாக ஒரு எஸ்டிமேட் கட்டுறோம் எங்கே குபராயப்பேட்டில்.